நம்ம மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 200 புள்ளியில் நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக இப்போ பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் காலையில் நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஆனால் போக போக கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு சில கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 6 தடவை போனஸும் கிட்டத்தட்ட 7% மேலே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இப்போ அவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வேதாந்தா ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ஐடியா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியாஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும், அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கணும், நமக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட எவ்வளவு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது 10 ரூபாவாக இருக்கட்டும், இல்லைனா 5 ரூபாவாக இருக்கட்டும், அதுலேருந்தே நம்ம வந்து பார்த்தோன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும், முதலீடு பண்ண வந்து ஆரம்பிக்கணும். எப்போயுமே ஒரு சேவிங்ஸு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால் எஃபெக்டில் தான் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ ஒரு பனி மேலே ஏறி கொஞ்சமாக நம்ம கையில் பனி எடுத்து அதை உருட்டி அந்த பனி மலையில் இருந்து கீழே நம்ம உருட்டி விட்டோம்னா ஸ்டார்டிங்கில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்குள்ளே இருக்கனால சின்ன ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே உருண்டுக்கிட்டே போக 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 அந்த பனி மலையை விட்டு கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய உருண்டையாக மாறி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு, அதுக்கு பிறகு தொழில் எல்லாமே ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணால், நம்மக்கிட்ட எவ்வளவு அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அசட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கணும். அசட்டை அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நம்ம வாங்குறது கூட வச்சுக்கலாம். அதனால் கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வந்து முதலீடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தால் தான் முதலீடு பண்ணுவேன், இல்லைனா 1000 ரூபாய் தான் இருந்தால் தான் முதலீடு பண்ணுவேன், அப்போல்லாம் வேணால் ஒரு குவான்டிட்டி நம்மளால் வாங்க முடிஞ்சால் கூட ஒவ்வொரு குவான்டிட்டியாக நம்ம வந்து வாங்க ஆரம்பிக்கணும். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் காலையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23,450 புள்ளிலாம் இருந்தது. ஆனால் இப்போ போக போக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 புள்ளி பாசிட்டிவில் வந்து இருக்காங்க. 23,656 ரூபாய்க்கு வந்து ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓப்பன் பண்ணும்போது நெகட்டிவில் இருந்தாங்க, போக போக கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்தாங்க. அதுதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்குது. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக வந்து இருக்காங்க. ஆனால் நெகட்டிவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்காங்க. பேங்க்கு 0.09% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.78% பாசிட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0.37% நெகட்டிவில் இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.31% நெகட்டிவ். ஆட்டோ 0.91% பாசிட்டிவ். ஐடி 0.25% நெகட்டிவ். மிட் 150 பிசி 0.38% பாசிட்டிவ். இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் காலையில் நெகட்டிவாக இருந்தாங்க, போக போக கொஞ்சமாக பாசிட்டிவாக வராங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் ஹிண்டால்கோ இருக்காங்க, ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எம்என்எம், பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் பிஏஎல், டாடா ஸ்டீல், டெக் மஹேந்திரா, ஐடிசி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. பிஜி இன்விட், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கரெக்டாக டிவிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆனாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி தான் 20/5/2026. யார்கிட்டலாம் இந்த ஸ்டாக்கு இருக்கோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த 3 ரூபாய் டிவிடெண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவங்க வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 12 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா 13% மேலே இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 92 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டிவிடெண்ட்டுக்காக தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. அப்படியே ஹோல்டு பண்ணால் போதும், நமக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் வரதுக்கு பதிலாக 2 ரூபாய் 70 பைசா, 2 ரூபாய் 80 பைசா அந்த மாதிரிலாம் வரும். அது உங்களோட சேலரி ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது உங்களுக்கு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் போட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், 92 ரூபாய் இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு 100 ரூபாய் இங்கே வெளியே போனால் எதை சாப்பிட்டா செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அப்பப்போ ஒரு குவான்ட்டி 2 குவான்ட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தாவே போதும். வருஷத்துக்கு 12-13% டிவிடெண்ட் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா இப்போ 100 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அது அப்படியே முடிஞ்சிடும். அது பதிலாக ஒரு முதலீடாக பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெடு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை நெகட்டிவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக வராங்க. ஆனால் இவங்க 30/4/2026, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு இன்றைக்கி, அதாவது மே மாதம் 20ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. யாருக்கிட்டலாம் இந்த ஷேரு ஏப்ரல் 30ஆம் தேதி இருந்ததோ நீங்கள் எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இல்லை அப்படின்னாலும் அடுத்த 2 நாளைக்குள்ளே வந்துடும். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிடெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 515-530 தான் இதோட ஹையாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட
3 தடவை போய் டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த தடவை உடச்சிட்டு மேலே போகுதா என்ன அப்படின்னு. அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2-3 நாளாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 680 ரூபா வரைக்கும் கீழே போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 751 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் இப்போ ரொம்ப டவுனில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 to 60% கிராஸாக இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வெறும் 750 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார், AI நிறைய கம்பெனி லான்ச் பண்ணாங்க. அதனால ஐடி செக்டருடைய ஸ்டாக்லாம் கீழே போணுச்சு. அதனால இது ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கன்சிடர் வந்து பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட கையில் இருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்தால் அதை நம்ம வாய்ப்பை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வாய்ப்பாக தான் பார்த்துருக்கேன். பார்ப்போம் இன்னைக்கு கீழே போனால் கூட பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2000.com இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 லெமன் பிரதர்ஸ் அந்த பேங்க் இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. அப்போல இருந்து கூட நம்ம ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா போக வந்து நார்மல் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் போதும். இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான். பிஸ்னஸ் வைஸு ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி தான். EV செக்டர் தேவையான சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால இவங்க growth வந்து பார்த்தீங்கன்னா EV செக்டர் வளர இந்த கம்பெனி growth ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த கம்பெனி பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னா குருடாயில் வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட், எனர்ஜி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் ரிஃபைனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, கொச்சியில் இருக்குது. பைனா ரிஃபைனரி இவங்களோட தான் ஜாயின்ட் வெஞ்சராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெட்ரோலு, டீசலு, ஏவியேஷன் ஃபியூலு, LPG, கெரோசின், லூப்ரிகன்ஸு, பெட்ரோகெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இவங்களோட ப்ராடக்டை தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்களோட பெட்ரோல் பங்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே பாரத் பெட்ரோலியத்தில் தான் போய் பெட்ரோல் வந்து போடுவாங்க. LPG சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கேஸும் வாங்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஃபியூலும் ரெடி பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. லூப்ரிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில், இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸு, ஆட்டோமேட்டிவ் ஃப்ளூட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அண்ட் LNGயும் இவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EV தான் வந்துகிட்டு இருக்கு, அதனால ஃபியூச்சரில் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அப்போ இந்த கம்பெனி என்ன ஆகும் அப்புறமா நம்ம யோசிப்போம். அதனால் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா EV சார்ஜிங் ஸ்டேஷனு, சோலார் பவர், விண்டு பவர், கிரீன் ஹைட்ரோஜனு, பயோஃபியல்ஸ் இந்த மாதிரி எனர்ஜிக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து ஆகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸை இந்த செக்மெண்ட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களோட பிஸ்னஸ் growth வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனி ஆல்ரெடி யோசிச்சு அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 290 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 25% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,26,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட PE ரேஷியோ 4.83 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 14 இருக்குது. புக் வேல்யூ 231. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6% மேலே இருக்குது. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 25.7%, ROE 28.8%, ROIC 32.1%, OPM 9% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 515 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 291 தான் இருக்குது. PG ரேஷியோ 0.05, டெப்ட் ஈக்விட்டி 0.54 இருக்குங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.25 வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேஷியோ. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 0.00% இருக்குது. பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ இந்த வருஷம் அதாவது இப்போ 2024 2027க்கு எந்த டிவிடெண்ட் கொடுக்காம இருக்காங்க, அதனால தான் இந்த பர்சன்டேஜ் இப்படி இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth 12% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 6%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 6% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% வந்து இருக்குது. இது கம்மியான ரிட்டர்ன் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் அவங்க டிவிடெண்ட்டு ப்ளஸ் போனஸ்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ரிட்டர்னாக வந்து இருக்கும். அதையும் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இவங்க இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்தாங்க. சூப்பரான குவார்டர்லி ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 இவங்களோட சேல்ஸ் 2,42,598 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,082 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் 4,55,000 கோடிக்கு மேலேயும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 25,843 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இயர் பார்க்கும்போது கூட இவங்களோட நெட் சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. என்ன போன வருஷம் மார்ச் 2025 தான் இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியானது.
இந்த வருஷம் சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 25,000 கோடி லாபத்தில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லா சூப்பரான ஒரு லாபங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு 5 பக்கத்தில் தான் இருக்குது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 25 பி ரேஷியோ வரைக்கும் போணுச்சு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 10 பி ரேஷியோ அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட அதிகபட்ச பி ரேஷியோ வந்து இருந்திருக்கு. இப்போதைக்கு 5 பி ரேஷியோ பக்கத்தில் தான் இருக்குது. அதில் பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது சூப்பரான ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 52.98%, எஃப்ஐட்ட 19.57%, டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18.52%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 8.48% தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. எஃப்ஐடிஐ ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணியிருக்கேன். இவங்க வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2026 2வது மாதம் ஒரு ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 7வது மாதமும் 11வது மாதமாக டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 22 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 7.5%க்கு மேலே இருக்குது. முன்ன பார்த்த மாதிரி லாஸ்ட் 10 வருஷத்தில் இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் வந்து அது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 6% ரிட்டர்ன் கொடுத்தாலும் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 7%. அப்படி நம்ம எடுத்து பார்த்தோட கிட்டத்தட்ட 13% இந்த கம்பெனி நமக்கு வந்து ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. அதுலேயும் 6% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம அந்த ஸ்டாக்கை விற்காமல் இருந்தால் கூட 7% நம்ம டிவிடெண்ட் இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், நம்ம செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். அதே லாஸ்ட் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1994 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2024, 2017, 2016, 2012, 2000, 1994 இந்த மாதிரி 6 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க. இதுக்கப்புறமும் இவங்க போனஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிவிடெண்ட்டுக்காக நம்ம ஸ்டாக்கை வாங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. மினிமம் ஒரு 1000 குவான்டிட்டி அந்த மாதிரி டார்கெட் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லேயே வந்து முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம 1 வாங்குறோம் 2 வாங்குறோம் எப்படியும் நம்ம வாங்கிட்டு போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு 1000 குவான்டிட்டி சேர்த்து வைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணி அமௌண்ட்டை பார்க்காம நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கும்போது அப்போ ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணோம்னா ஒரு 1000 குவான்டிட்டி வந்தால் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் டிவிடெண்ட் அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படியே பேசிவ் இன்கம் ஆகி வரும். அதேமாதிரி 5 ரூபாய் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் டிவிடெண்ட் இன்கம் நம்மளுக்கு வரும். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீமெர்ஜர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸு, பவர், அயன் அண்ட் ஸ்டீலு, பேஸ் மெட்டல்ஸ் அதாவது காப்பரு, ஜிங்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கோட பேரண்ட் கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனியிலேருந்து ஜிங்க் பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 5 பிஸ்னஸாக இப்போ வந்து டீமெர்ஜர் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட வேதாந்தா ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 5 என்டிட்டியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த டீமெர்ஜர் ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. டீமெர்ஜர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு கடன் நிறைய இருக்குது. அந்த கடன்லாம் எந்தெந்த கம்பெனிக்கு வந்து எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரேஷியோ இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தாங்க நமக்கே தெரியும் ஓகே எந்தெந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு இதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா டீமெர்ஜர் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் டீமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். கரண்ட் ப்ரைஸ் 335 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,31,1000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பீரியட் 15 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. புக் வேல்யூ 127. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 13% பக்கத்தில் இருக்குது. ஆர்ஓசி 16%, ஆர்ஓஐ 19%, ஆர்ஓஐசி 22%, ஓபிஎம் 29% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 389 ரூபாயில் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூ கம்மியாக தான் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்குது. இது கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். டிவிடெண்ட் பே ரேஷியோ பாருங்கள் 101% இருக்குது. அதாவது இது வந்து டிவிடெண்ட்டுக்காக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் டிவிடெண்ட் பே ரேஷியோ 101% அப்படிங்கிறது 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் வருதுன்னா 101 ரூபாய் இவங்க டிவிடெண்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டிவிடெண்ட் பே ரேஷியோவில் அந்த 1 ரூபாய் அதாவது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 1 ரூபாய் எங்கேருந்து வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து வந்திருக்கும். அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது இவங்ககிட்ட வந்து ரிசர்வாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வில் இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே இருக்க பாருங்கள் ரிசர்வ் கிட்டத்தட்ட 49,000 கோடி இவங்ககிட்ட ரிசர்வாக வந்து வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வில் இருந்து தான் டிவிடெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் கம்பெனி வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். சேல்ஸ் குரோத் நெகட்டிவில் வந்து இருக்குது. ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.56 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.67 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் 2% சேல்ஸ் growth இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது அடி வாங்கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 10% இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் growth கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 25%. 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக் எடுத்து முதலீடு பண்ணால் கூட 25% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 24% வந்து இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth தான் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 18 வரைக்கும் தான் போயிருக்கு. இப்போதைக்கு இந்த கம்பெனி பி ரேஷியோவும் அதே 15, 18 பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இந்த பி ரேஷியோ இன்னும் கீழே குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் எப்போயாவது கம்மியாகும், அப்போ கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டீமெர்ஜர்லாம் நடக்கட்டும். டீமெர்ஜர் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த என்டிட்டிக்கு இவங்க எப்படி ஒதுக்குறாங்க, எந்த மாதிரிலாம் இவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் வந்து எடுத்துக்கலாம். பார்ப்போங்க, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப நல்லா தான் க்ளோஸ் ஆகுது. இதே மாதிரி நாளைக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.